ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பருப்பு பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சரியான அளவில் நான் இது பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணலான் இருக்கேன். பாருங்கள், துவரம்பருப்பு தூர் தால் சொன்னோம்ல, அது வந்து அரை கப்பும் 1 டேபிள் ஸ்பூனும், இது 1/2 கப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் வந்து கிராமில் வந்து பார்த்திங்கன்னா 125 கிராம். ஒரு 5 மிளகாய் காரத்துக்கு, 5 ரெட் சில்லி மட்டும். கடலைப்பருப்பு வந்து அரை கப். இது வந்து கிராம் அளவுக்கு வந்து 100 கிராம். சரிங்களா? அடுத்து உளுந்து 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து 12.5 கிராம் வரும். அடுத்து சீரகம் வந்து 1 டீஸ்பூன். இது 2.5 கிராம் வரும். மிளகு வந்து 1 டீஸ்பூன். இதுவும் 2.5 கிராம். நீங்கள் டீஸ்பூன் கணக்கில் அளந்து போட்டிங்கன்னா கொஞ்சோன்னு பெருங்காயம், நான் கெட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன். கெட்டி பெருங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூனும் 1/2 டீஸ்பூனும். கிராம் அளவுக்கு வந்து 22.5 கிராம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வறுத்துடலாம். வறுத்துட்டு அரைச்சி நீங்கள் சாதம் சூடாக செஞ்சு அதில் பருப்பு பொடியை போட்டு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான இதாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருந்தாலும் நீங்கள் கொடுத்து விடலாம். இப்போ அதை செய்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சூடாகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பை போட்டுடலாம். குறைந்த தீயில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் அது பருப்பு கருகாமல் நமக்கு கிடைக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சூட்லேயே நம்ம மிளகாயை கொஞ்சம் நேரம் கழித்து போட்டு அதையும் இந்த ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மிளகாய் போட்டுடலாம். மிளகாய் காம்பை லாஸ்ட்டில் பிச்சு எடுத்துட்டு அப்புறம் போட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொட்டிடலாம். நான் வத்தலை எடுத்து வறுபட்டுருச்சு, தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ துவரம் பருப்பை கொட்டிடலாம். அடுத்து இதில் கடலைப்பருப்பை போட்டுடலாம், வறுத்தரலாம். கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. பொறுமையாக செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவசரப்பட்டு நீங்கள் வறுத்திங்கன்னா அது பச்சை வாசனை போகாது. நல்லா குறைஞ்ச தீயில் தான் நான் வச்சுருக்கேன். அப்படியே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்போடையே நம்ம உளுந்தையும் போட்டுடலாம். கொஞ்சம்தான் இருக்குது உளுந்து, வறுபட்டணும். கடலைப்பருப்பை பாதி நம்ம வறுத்துட்டோம், அதனால் இப்போ உளுந்து அதோடவே சேர்த்து போட்டுறேன். கொஞ்சம் நேரம் கழித்து மிளகு, சீரகம், கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அதை ஆறவும் நீங்கள் உப்பை சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. பருப்பு பொருள் ரெடி ஆயிரும். பெருங்காயத்தை கடைசி போட்டுக்கோங்க, பொரிஞ்சிரும். இப்போ இதில் பெப்பர் போட்டாச்சு, மிளகையும் போட்டாச்சு. பெருங்காயம் கட்டியாக இருக்கனால நான் அதை போட்டேன், அந்த சூட்லேயே இதாகட்டும். இப்போ சீரகத்தையும் போட்டுடலாம். சீரகம் வந்து இந்த சூட்லேயே இதாயிரும், கொட்டிடலாம் நம்ம. இந்த ஹீட்லேயே வந்து நம்ம சால்ட்டையும் போட்டு
கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துடலாம். அடுத்து இந்த ஹீட்லேயே உப்பை போட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சால்ட்டை இதே சூட்டில் கிண்டி எடுத்துக்கோங்க. ஆறவும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக்கி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, பருப்பு பொடி ரெடி. நான் அரைச்ச பின்னாடி உங்களுக்கு அதை நம்ம பார்க்கலாம், காண்பிக்கிறேன். பாருங்கள், பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ரைஸில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நெய் விட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஒரு சிலதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காண்டி நான் போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.